அனைவருக்கும் வணக்கம். நான் மலேசிய இந்து அர்ச்சகர் சங்கத்தின் தேசிய பொதுச் செயலாளர் சிவஸ்ரீ தியாகராஜன் குருக்கள். குறிப்பாக இப்போலாம் பார்த்தோம்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களை ஏளனமாக பேசுகிறதே ஒரு கேலி கூத்தாகவே பேசுறது வழக்கத்தில் வந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக கடந்த வருடத்தில் பார்த்தோம்னா ஒரு சங்கத்திலேருந்து ஒருத்தர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய குருக்களுங்கெல்லாம் 50 வெள்ளி அல்லது தட்டில் தட்சணை வச்சா தான் நல்ல மந்திரம்லாம் சொல்லுவாங்க. அதுலேயும் தமிழில் சொல்லணுன்னா 51 வெள்ளி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. இப்படின்ற கருத்தெல்லாம் தான் ஸ்ரீ சோம அரங்கத்தில் ஒரு ஏளனமாகவே இதை வெளியிட்டிருந்தார். அதை தொட்டு நம்ம மலேசியா இந்து அர்ச்சகர் சங்கம் மட்டும் இல்லாமல் நாடு தழுவிய நிலையில் பல போலீஸ் புகாரில் நம்ம செஞ்சுருந்தோம். அதன் வாயிலாக அவரே நேராக வந்து தலைநகரத்தில் ஒரு கலந்துரையாடல் நம்ம ஏற்பாடு செய்து, குறிப்பாக மலேசியா இந்து குருக்கள் சங்கத்தை சேர்ந்த குருமார்கள், மலேசியா இந்து அர்ச்சகர் சங்கத்தை சேர்ந்த குருமார்கள் எல்லாருமே கூடி நம்மளுடைய ஆதங்கத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்தது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலங்களில் அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் யாருமே மலேசியா குருக்களை பற்றி இல்லை அர்ச்சகர்களை பற்றி எந்த ஒரு தவறான கருத்துக்களை வெளியிடக்கூடாது அப்படின்றத அங்கே பதிவு பண்ணோம். அதுக்கு பிற்பாடு நல்லா எல்லாமே ரொம்ப சிறப்பாக தான் நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அண்மைய காலமாக பார்த்தோம்னா மறுபடியும் ஒரு சில இயக்கங்கள் அல்லது ஒரு சில ஆலயங்கள், ஆலயத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் அல்லது தனிப்பட்ட நபர்கள், இந்த மாதிரி இவங்கெல்லாம் அர்ச்சகர்களை பற்றி ரொம்ப ஏளனமாக பேசுறதும் இல்லாமல் அவங்களோட அர்ப்பணிப்பும் அவங்களுடைய சேவையும் அங்கீகரிக்க முடியாத நிலையில் அவங்கள ஏளனமாக பேசுகிறதும், குறிப்பாக பொதுமக்கள்கிட்ட அர்ச்சகர்களை பற்றி ஒரு கெட்ட நோக்கத்தோட, அதுலேயும் இல்லாமல் ஒரு அவங்களெல்லாம் ஏளனப்படுத்தக்கூடிய நிலையில தான் வந்து சில கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. அது குறிப்பாக நேற்று நான் ஒரு வீடியோ எனக்கு அர்ச்சகர் சங்க சுப்ரீம் கவுன்சிலில் அனுப்பி வச்சுருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு நபர், அவர் எந்த ஆதீனத்தை சேர்ந்தவர் எனக்கு தெரியல, அந்த நபர் பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் நல்லா தரமான மனிதனாக தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே மக்களுக்கு போய் சேரணுன்ற நோக்கத்தில் மலேசியாவில் இருக்கக்கூடிய குருமார்களை மட்டும் இல்லாமல் பொதுவாகவே குருமார்களை ஏளனப்படுத்தக்கூடிய வகையில் அவர் பேசியிருக்காரு. பொதுவாகவே எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கணும், அர்ச்சகர் பணியானது ரொம்ப புனிதமான பணி, ஒரு உயர்ந்த பணி. அதை செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், லாபங்கள் எல்லாமே தெரியும். வெளியே இருந்துக்கிட்டு இதை பண்ணிட மாட்டாங்களா அதை பண்ணிட மாட்டாங்களா பேசுகிறவங்க, அதை குறிப்பாக இந்த விஷயத்தை பேசினவருக்கு மலேசியா இந்து அர்ச்சகர் சங்கம் கடுமையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. மலேசியா இந்து அர்ச்சகர் சங்கம் மட்டும் அல்லாமல்
மலேசியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குருமார்கள் சார்பில் எனது சார்பிலும் இங்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வரக்கூடிய காலங்களில் இத்தகைய ஏளனமான வீடியோ அல்லது ஆடியோ வெளியிட்டால் இதன் விளைவுகளை நேரிடக்கூடும். எனவே நான் இங்கே ரொம்ப பகிரங்கமாக சொல்லிக்கொள்கிறேன், தயவு செய்து அர்ச்சகர்களை பற்றி ஏளனமாக பேசுகிறதும் அர்ச்சகர்களுடைய பணியை சிறுமைப்படுத்தி பேசுகிறதும் இதெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் மலேசியா இந்து அர்ச்சகர் சங்கம் மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்து சமயத்தைச் சேர்ந்த சங்கங்களும் ஒன்று கூடி ஒரு நல்ல தீர்வை எடுத்து மலேசிய அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை வைத்து, குறிப்பாக இந்த மாதிரியான தனிநபர்களை என்ன செய்யணுமோ முறையா அது செய்யறதுக்கு ஆவணம் செய்யும். அதனால இது ஒரு எச்சரிக்கையாகவும் நீங்க எடுத்துக்கலாம். தயவு செய்து இதுக்கு பிற்பாடு மலேசியாவில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் சங்கத்தில் பதிவு பெற்ற குருமார்கள் மட்டும் அல்லாமல் அனைத்து குருமார்களையும், அது தென்னாட்டிலிருந்து வந்த குருமார்களாக இருந்தாலும் சரி, இலங்கையிலிருந்து வந்த குருமார்களாக இருந்தாலும் சரி, மலேசியா இந்து அர்ச்சகர் சங்கத்தில் பதிவு பெற்ற குருமார்களாக இருந்தாலும் சரி, மலேசியா இந்து குருக்கள் சங்கத்திலிருந்து பதிவு பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த சங்கங்களிலும் பதிவு பெறாத அர்ச்சகர்களாக இருந்தாலும் சரி, யாரை பற்றி பேசினாலும் இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக கருதப்படும். அவங்க மேல தக்க நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்பதை இங்கு பதிவு செய்ததோடு, அர்ச்சகர்களுடைய பணியானது ரொம்ப உயர்ந்த பணி, புனிதமான பணி. அந்த பணியை வெளியே இருந்து தரத்தை ஏளனப்படுத்தக்கூடிய வகையில் பேசக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக மலேசியா இந்து அர்ச்சகர் சங்கம், மலேசியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குருமார்களும் இங்கு பதிவு செய்துள்ளோம், பதிவு செய்யறதுக்கு கடமைப்பட்டுள்ளோம் என்பதை இதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.